மது ஒழிப்புக்கான அரசியலை மற்றும் முன்னிறுத்துவதாகவும் இதில் தேர்தல் கூட்டணி கணக்கு எதுவும் இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள யாரும் கலந்து கொள்ளலாம் என்று நான் அங்கே சொன்னேன். அதை மீண்டும் வழிமொழிகிறேன். யார் யாரை அழைப்பது என்பது குறித்து இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. யாருக்கும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் அழைப்பு விடுக்கவில்லை. இருப்பது இன்னும் 15 நாட்கள் தான். நாங்கள் உயர்நிலைக் குழுவிலே முடிவு பண்ணி யாரை அழைப்பது என்று முதல்ல நாங்கள் என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, இது மகளிர் மாநாடு என்பதனால் தேசிய அளவில் மகளிர் அணி தலைவர்களை அழைக்கலாம் என்றுதான் நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். இது பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்னேன். மது ஒழிப்பில் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கு. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிப்போம் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுகவும் தேர்தல் அறிக்கையில் மதுவை ஒழிக்கணும், மதுக்கடைகளை மூடணும்னு இருக்காங்க. அப்போ 2 கட்சி தான் பெரிய கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி. அதுக்கடுத்து எல்லா கட்சிகளுமே மது விலக்கில் உடன்பாடு உள்ளவர்களாக இருக்கிறாங்க. பாதிக்கப்படுகிற பெண்கள், கண்ணீர் விடுகிற பெண்கள், விதவைகள் பிரச்சனையை பேசாம, அந்த வலியை பற்றி பேசாம, கூட்டணி கணக்குகளை பற்றி எல்லோரும் இதை திசை திருப்புகிறார்கள், மடைமாற்றம் செய்கிறார்கள். நாங்கள் கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை. இதை நான் தேர்தலுக்காக நடத்தினேன்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. நான் நடத்துகிற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினேன்னா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம். நான் அந்த அடிப்படையில் செய்யவில்லை. உள்ளபடியே கண்ணீர் விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை மதித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்தேன். கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்த பிறகு அந்த மக்கள் சொன்ன கோரிக்கை தான், நீங்கள் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட சொல்ல மாட்டீங்களா, இதுக்கெல்லாம் போராட மாட்டீங்களான்னு என்னை நேருக்கு நேராக கேட்டாங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் கேட்டாங்க. உடனே நான் போராட்டம் அறிவித்தேன். அந்த போராட்டத்தில் இந்த மாநாடு அறிவித்தேன். செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் நடத்த முடியாமல் போச்சு எங்களுக்கு அறிவித்த நாளில். அதனால் காந்தியடிகளுக்கும் அதுக்கு பொருத்தமானவர் தான் மதுவிலக்கு கொள்கையில் தீவிரமாக இருந்தவர். அவருடைய பிறந்த நாளில் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். இது 100 விழுக்காடு மது ஒழிப்புக்கான அரசியலை மட்டுமே முன்னிறுத்துகிறோம். இதில் 0.1% கூட தேர்தல் கூட்டணி கணக்கு கிடையாது.